Example 2.23 பார்க்குறோம். 3√2, 5√2, 7√2, 9√2. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா, அதாவது இது ஒரு ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா, சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எப்பயுமே T1ன்னு எடுத்துக்குவோம். இங்கே T1 வந்து 3√2, T2 வந்து 5√2, T3 வந்து 7√2, T4 9√2. ஸோ இது சீக்வன்ஸான்னு செக் பண்ண எப்பயுமே T2 செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி பார்ப்போம். T2 மைனஸ் T1. ஸோ 5√2 மைனஸ் 3√2. 5ல் 3 போயிட்டா 2. √2ங்கிறது இங்கே சேம் லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால 2√2. அடுத்து T3 மைனஸ் T2 செகண்ட் டேர்ம். T3 மைனஸ் T2. இங்கே T3 7√2 மைனஸ் 5√2. 7 minus 5 2√2. லாஸ்ட் டேர்ம் T4. ஸோ T4 மைனஸ் T3. ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து இது கூட்டுத்தொடர் வரிசையாக இது ஏபியான்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷனில் தான் போடணும். T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2, T4 மைனஸ் T3 எல்லாமே ஈக்குவலாக வந்ததுன்னா இந்த சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. ஈக்குவலாக வரல அப்படின்னா சீக்வன்ஸ் ஆர் நாட் இன் ஏபி. ஸோ T4ஓட வேல்யூ 9√2 மைனஸ் 7√2. 9ல் 7 போயிட்டா 2√2. ஸோ நமக்கு எல்லாமே சேமாக வந்திருக்கு. T4 மைனஸ் T3 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 which is equal to T2 minus T1. So therefore the given sequence are in AP. கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது கூட்டுத்தொடர் வரிசையாகும். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கே டிகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.